ஹலோ மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா டீசல் ரிவ்யூங்க. டீசல் படம் இப்போ தான் மேட்னி ஷோ பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஹரிஷ் கல்யாண் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் இந்த படம், ஒரு நியூ ஸ்கிரிப்ட். இவ்வளோ நாள் அவர் ரொமான்டிக் ஒரு லவ் காம்போவில் நம்ம ஹரிஷ் கல்யாணனை பார்த்துருப்போம். அவர் கடைசி 2 படம் செம ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பண்ணார். பார்க்கிங், லப்பர் பந்து ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் லவ் ப்ளஸ் ஃபைட் காம்போ, ஒரு மசாலா மாதிரி தான் இருந்தது. இது பியூர் மசாலா. இதில் லவ் கம்மி, லவ் போர்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி இந்த படத்தில். பியூர் ஒரு ராவான ரேஜான ஒரு ஐட்டங்கார ரோலில் தான் இந்த படத்தில் இருந்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து 3 வருஷம் முன்னாடியே எடுத்துட்டாங்க. அது இல்லாமல் ஒரு சில ப்ரொடக்ஷன் காரணமாக, போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் காரணமாக ஒரு சில டிஸ்ட்ரிபியூஷன் சரியாக அமையலாம் அந்த படம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த பீர் சாங்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஷூட் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் இப்போ வேர்ல்டு லெவல் குளோபலாக ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சாங் ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் அந்த சாங் ட்ரெண்ட் ஆக தவிர்த்து ஸ்க்ரீன் பிளே இப்போ தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு அந்த சாங் ஃபீல் தரல. படத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மெசேஜ் எனக்கு தெரிஞ்சு தீபாவளி வின்னர்னு பார்த்தா நான் டீசல் தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு பைசானும் ஒரு நல்ல மூவி தான். அது அடுத்து பைசான் படம் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு டீசல் தான் வின்னர் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு பியூர் நடுத்தர நடுத்தர நம்மளோட மிடில் கிளாஸ் பீப்புள் பெட்ரோல் டீசலுக்காக உண்மையாகவே நம்ம வாழ்வாதாரத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ப்ளஸ் மீனவ மக்களோட கஷ்டங்களை, இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ அநியாயங்கள்லாம் நடக்குது, மீனவ மக்களுக்கு நிறைய கஷ்டங்கள், அதை மையமாக வச்சு சொல்லியிருக்காங்க. க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல், கெரோசின், டார், ஸோ இதெல்லாம் உருவாக்குற மெயினான பொருள் க்ரூட் ஆயில். அந்த க்ரூட் ஆயில் ஃபார்மேஷன் எப்படிலாம் மாஃபியா நடக்குது, பெட்ரோல் டீசல் மாஃபியா எப்படிலாம் அந்த க்ரூட் ஆயிலில் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு மையமாக வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் ஒரு செமையான கேங்ஸ்டர் அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிஷர்மேனு. ஸோ ஒரு 5 பேர் ஒரு ஃபிஷர்மேன் டைப் ஆளுங்க. அதில் 5 பேரில் ஹரிஷ் கல்யாண் அப்பா ஒருத்தர். அப்புறம் நம்ம ரவிசங்கர் சார் ஒரு ஃபிஷர்மேன், காஞ்சனாவில் நடிச்சிருப்பார். கல்பனா கன்னடாவில். உபண்ணா வந்து உபேந்திரா சார் வந்து தான் காஞ்சனா ஆகுது. அதுக்காக ரவிசங்கர் சார் வேட்டைக்காரன் படத்தில் கூட அவர் வில்லன் தம்பி அண்ணா இருப்பார் ஒருத்தர், அவர் நடிச்சிருக்காரு. அவரு கொஞ்சம் ஒரு கேங்ஸ்டர் தான். க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசலை கவர்மெண்ட்டை விட கம்மியாக விற்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அங்கே சென்ட்ரலில் ஒரு பிஸ்னஸ் மேன் இருப்பான். இன்றைக்கி பாதி பிஸ்னஸ் மேன் கண்ட்ரோலில் தானே பாதி நாடே இருக்குது. அந்த மாதிரி அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறான். நடுவில் நம்ம அத்துல்யா ரவி வந்து திடீர்னு ஒரு கனவு காணுவாங்க. ட்ரீமில் கனவு காணுவோடனே ஒரு கனவு கண்ணி வந்து அவங்கள கடல்லேருந்து மூழ்கி காப்பாற்றுறாங்க. ஹரிஷ் கல்யாண் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணினாங்க. அவங்க அம்மா வந்து சேட்டு பொண்ணு, இவங்க அப்பா ஃபிஷர்மேன். ஸோ லவ் பண்ணி கிளம்புற அந்த கனவு இவங்களுக்கு வரும். அந்த கனவுல இவங்க மேட்ச் ஆகி லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த க்ரூட் ஆயில் கடத்துகிற சீனு, அந்த சீன்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். வினய் ராய் சார் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். பிஸ்னஸ் இல்லீகல் அந்த ஃபைட்டில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம ரவிசங்கர் சார் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம அனன்யா பிரிவோம் எங்கேயுமே போதும்ல ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அதுதான் நாடோடிகளில் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அவங்க பொண்ணு நினச்சிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு மலையாளி ஆக்ட்ரஸ் அனன்யா, அவங்க நினச்சிருப்பாங்க. அவங்க பொண்ணு கிளைமேக்ஸில் வந்து வினய் பொண்ணுக்கு உடம்பு சரியாக போயிடும். நம்ம ரவிசங்கர் சாருக்கும் வினய்க்கும் ஆகாது ஃபைட்டு படத்தில். ஸோ அவங்க கடைசியில் எதிரின்னு கூட பார்க்காம பொண்ணை காப்பாற்றி அவரோட பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஹெல்ப் பண்ணி காப்பாற்றினால வினய் ராய் வந்து எமோஷன் சிம்பத்தி கிரியேட் ஆகி திருந்திடுவார். சென்டிமெண்ட்டு திருந்திட்டு ஹரிஷ் கல்யாணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அவங்க இந்தூருக்கு வில்ல வந்து யாருன்னா நம்ம விவேக் பிரசன்னாவும் அதே மாதிரி அவங்க அப்பா வந்து நம்ம ரவிசங்கர் சார் போட்டு தள்ளுறாரு. நீ வந்து மீனவ மக்களுக்கு தப்பு செய்கிற, கூட ரொம்ப தவறான இடத்துல அவங்கள நீ கொள்றன்னு சொல்லிட்டு கெட்டவங்க கேங்கில் போய் சேர்ந்து இது பண்ணுறாங்க. இது எல்லாமே நடக்கிறது வந்து வட சென்னையில் இருக்கிற ஏரியா, எண்ணூர், காசிமேடு, பாருங்க குக்கிராமம், நம்ம பாரிஸ்லாம் தாண்டி வருவோம்ல திருவொற்றியூர், அந்த இடத்துல நடக்கிற இந்த க்ரூட் பெட்ரோல் டீசல் மாஃபியா அதை மையமாக வச்சு இந்த டீசல் படம் எடுத்துருக்குறாங்க. அந்த திலீப் ராஜா சாங் செம்மையாக இருந்தது. நம்ம சிம்பண்ணனோட வாய்ஸில் நல்லா இருந்தது ஸ்க்ரீனில் பார்க்க. அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாணோட டான்ஸ் அந்த பாட்டில் நல்லா இருந்தது.
மொத்தத்தில் ஹரிஷ் கல்யாணுக்கு ஹேட்ரிக் ஆஃப் பியூர் டிஃபரன்ஸ் ஸ்கிரிப்ட் சரியாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், டீசல் படம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு லவ் சாங் ஒன்று இருந்தது, ஆறு உயிர்னு, அது கூட ஒன் டைம் கேட்கலாம், நல்லா இருந்தது படத்தில் வந்து. அதுக்கப்புறம் இந்த தப்புலாம் உணர்ந்து கடைசியில் நம்ம ரவிசங்கரன் நான் போட்டுருவான். விவேக் பிரசன்னா ஒரு கொடூரமான வில்லனாக இருக்கும் அந்த படத்தில். ஸோ அவர் வந்து அவங்க அப்பா வந்து ரவிசங்கர் கொண்டுனால அந்த பழி உணர்த்திட்டு ஹரிஷ் கல்யாணம் தத்தெடுத்து வளர்ப்பார் நம்ம ரவிசங்கர் சார். ஸோ தத்தெடுத்து வளர்க்கும் போது தான் அவங்க அப்பா பொண்ணு அந்த ரிவெஞ்சில் மீனவ மக்களுக்கு நியாயம் கிடைச்சாலும் அந்த ஒரு பைப்பை போட்டுருவாங்க, பெருசாக ஒரு பைப்பு, ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு சேர்த்தா மாதிரி ஒரு பெரிய பைப் போட்டுருவாங்க. அது வந்து மீனவ மக்களுக்கு அந்த பைப் வந்து ஆபத்தாக இருக்குது, அவங்க இடத்துக்கே அது அழிவாக இருக்குது. ஸோ அவங்க பிறந்து வாழ்ந்த இடத்துக்கே அது அழிவாது துரத்துறாங்க. சூறா படத்தில் பார்த்தோம்ல, அந்த டிட்டோ தான் கொஞ்சம் லைட்டாக அதில் இருக்குது. என்ன இருந்தாலும் கடைசியில் ஃபைனலாக என்ன ஒரு மெசேஜ் சொல்கிறாங்கன்னா, மீனவ மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணுமோ எல்லாமே கிடைக்கணும், அவங்க இடத்துல அவங்க வாழணும், அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸு, பெரிய பெரிய டெவலப்மெண்ட், நம்ம நாட்டுக்கு டெவலப்மெண்ட் நடக்கா, பெரிய பெரிய டெவலப்மெண்ட் நடந்ததுனால இங்கே இருக்கிற எளிய மக்களோட உயிர் தான் நமக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் நாட்டோட முன்னேற்றம் வளர்ச்சி அப்படின்னு தெரியுது. க்ரூட் ஆயில் மாஃபியா நடக்கிறது ரியாலிட்டிலே நிறைய நடக்குது. பெட்ரோல் டீசல்லாம் கலப்படம் உண்மையாக நிறைய இருக்குது, அதை அப்படியே காமிச்சிருக்காங்க அந்த படத்தில். மொத்தத்தில் டீசல் இது நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப சூப்பர் ஸ்கிரிப்டாக தான்.